ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் விடிபி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோசைக்கல் போட்டு தோசை மாவை நல்லா ஊற்றிக்கோங்க, பேப்பர் மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ அது மேலே நம்மளோட ஃபோலிக் ஆசிட் இருக்குல்ல, அதாங்க பன்னீர், அதை நிறைய துருகி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணால் தான் பிடிக்கும்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், ஆனால் துருகி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. மேலே ஒரே ஒரு கியூப் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே இட்லி மிளகாய் பொடி இருக்குல்ல, நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம மலைச்சாரல் மாதிரி இட்லி பொடியை தூவி விட்டுட்டு அதை சுற்றி நெய் அப்படி இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க, எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா. இதை நீங்கள் திருப்பி கூட போட வேண்டாங்க, அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷாக தக்காளி தொக்கு இருக்குல்ல, அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்படி இல்லைனா நீங்கள் தொட்டுக்கவே வேண்டாங்க, வெறுமை கூட சாப்பிட்லாம். எப்போதும் நீங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வெறும் தோசை பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஆல்ரெடி பன்னீர் ஸ்டஃப்டு வெஜிடபிள் தோசை போட்டிருக்கேன், அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க, காலைல ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த தக்காளி தொக்கு நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.